நிதி கொடுக்க மாட்டேன்னு பிஜேபி சொல்லுது, கேள்வி கேட்க நாதி இல்ல. நீட்டை கொண்டு வந்து டாக்டர் ஆக மாட்டேன், நான் டாக்டர் ஆக விட மாட்டேன்றாங்க, கேள்வி கேட்க எதிர்கட்சிக்கு எதுவும் இல்ல. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டாங்க, அப்படின்னா என்னன்னே ஐயா எடப்பாடிக்கு தெரியாது. எஸ்ஐஆர் சார் 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 ராத்திரி தூங்கினா கூட சாரை பத்தியே பேசி பேசி எஸ்ஐஆர்னா ஒரு பக்கத்து வீட்டுக்காரோ எச வீட்டுக்காரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு சொகுசு அரசியல். வர வேண்டியது ஒரு பேட்டி கொடுத்து வீட்டுக்கு போயிட வேண்டியது. இன்னொருத்தருக்கு அதுவும் இல்லை, பேட்டி கொடுக்க கூட தேவை கிடையாது. உன் கொள்கை என்ன? ரன் ரன் ரன், பிடிச்சேன் பாரு ஓட்டோன்ற மாதிரி நீ ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடுறாரு. உனக்கும் எங்களுக்கு சண்டையே கிடையாது, நம்ம அவங்க கூட சண்டை போட தேவையே கிடையாது. நான் பேரை கூட சொல்லல, பாத்தீங்களா? வாண்டடா வந்து வண்டியில ஏறுற மாதிரி நாங்க ரவுடி தான். நீங்க சீன்ல கிடையாது. நாங்க போட்டுக்கிட்டு இருக்க சண்டை ஆரியத்தோடு, ஆர்எஸ்எஸ் ஓடு, ஒன்றிய பாசிசத்தோடு, பிஜேபியோடு. ஆரிய பார்ப்பனியத்தை எரிச்சல் அடைய செய்கிறது, கடுப்பாக்குது, கதற. அந்த கதறலுக்கு நேர் எதிரான கொள்கையை கொண்டது திராவிடம் என்ற மனிதத்தை பேசக்கூடிய சித்தாந்தம், கொள்கை. அதை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூக்கி பிடிக்கிறார். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நடக்கிற சண்டை போர், பெரிய சண்டை. இதுல திமுகவை எதிர்க்கிறது தான் கொள்கைன்னு நிறைய பேர் வராங்கல்ல, அவங்கெல்லாம் லைன்ல நிக்கட்டும். ஏற்கனவே வந்த எல்லாத்துக்கும் நம்ம தான் மணிமண்டபம் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்த எல்லாத்துக்கும் நம்ம தான் மலர் வளையம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்த எல்லாருக்கும் நம்ம தான் அவங்க பேர்ல பல்கலைக்கழகம் வைக்கணும்னு ஆளுநர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் லைன்ல நிக்கட்டும். நம்ம சண்டை இவங்க கூட கிடையாது, நம்ம சண்டையே வேற. நம்ம போட்டுட்டு இருக்க சண்டை, நிக்கக்கூடிய தம்பிகளுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய தலைமுறையை சார்ந்தவள் என்ற கவலையோடு சொல்லுகிறேன், அடுத்து பிறக்கிற நம்ம புள்ள படிக்கணும்னா திமுக என்ற கட்சி ஆட்சி அமைத்தே தீர வேண்டும். இந்த சுயமரியாதை பகுத்தறிவு உணர்வோடு கலவர பாஜகவை காலூன்ற விடாமல் தடுக்க வேண்டும் என்றால் திமுக ஆட்சி அமைத்தே தீர வேண்டும். எங்க நீங்க தீக்காரவங்க திமுகவுக்கு பிரச்சாரம் பண்றதா உங்க வேலையா? எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காரு, அடுத்த 6 மாதத்திற்கு திராவிட மாடல் முதலமைச்சரை ஆட்சி கட்டிலில் மீண்டும் அமர வைப்பதுதான் பெரியாரியவாதியாக நம்முடைய பணி. ஏன்னு கேட்டா, நிதி கொடுக்க மாட்டேன்னு பிஜேபி சொல்லுது, கேள்வி கேட்க நாதி இல்ல. நீட்டை கொண்டு வந்து டாக்டர் ஆக மாட்டேன், நான் டாக்டர் ஆக விட மாட்டேன்றாங்க, கேள்வி கேட்க எதிர்கட்சிக்கு எதுவும் இல்ல. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டாங்க, அப்படின்னா என்னன்னே ஐயா எடப்பாடிக்கு தெரியாது. எஸ்ஐஆர் சார் 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 ராத்திரி தூங்கினா கூட சாரை பத்தியே பேசி பேசி எஸ்ஐஆர்னா ஒரு பக்கத்து வீட்டுக்காரோ எதிர்த்த வீட்டுக்காரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம சொகுசா அரசியல் பண்ணணும்னா அதிமுகவில் தான் பண்ண முடியும். ஆனா உங்க நிலைமையை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆளுங்கட்சியா இருந்தா நிறைய வேலை, எதிர்கட்சியா இருந்தா ரொம்ப நிறைய வேலைன்னு வேலை பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இதை நான் மேடைக்காக சொல்லலை, இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசுறதுக்காக கொஞ்சம் யோசிச்சப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப பின்னி பெடல் எடுக்கிறாங்க, டெய்லி ஒரு வேலை. சரி, எதிர்கட்சியா இருந்தா இன்னைக்கு அதிமுகலாம் கூட்டம் போட்டு நான் எங்கேயும் பார்க்கல, தமிழ்நாடு ஃபுல்லா நிகழ்ச்சிக்கு போயிட்டு தான் இருக்கோம். ஆளுங்கட்சியா இருக்கப்பயும் அவங்க கூட்டம் போடல, எதிர்கட்சியா இருக்கப்ப சுத்தம் ஒரு பக்கமும் கூட்டங்கள், பேனரே கிடையாது. இப்ப என்னதான் பண்ற? அவ்வளவு சொகுசு அரசியல். வர வேண்டியது ஒரு பேட்டி கொடுத்து வீட்டுக்கு போயிட வேண்டியது. இன்னொருத்தருக்கு அதுவும் இல்லை, பேட்டி கொடுக்க கூட தேவை கிடையாது. அப்படி இருக்கப்ப நேற்றைக்கு முதல் நாள் அண்ணன் உதயநிதி சொன்ன அந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன். நல்லா கேட்டுக்கங்க, ஆழமா கேட்டுக்கங்க. அவர் பேசுகிறார், சவுத் ரைசிங் சம்மிட் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில, as long as the attempts to centralization continues, as long as the rights, state rights are denied, as long as the state autonomy is denied. இதெல்லாம் என்ன தமிழ் அர்த்தம்னா, எப்போது வரை இவர்கள் மையப்படுத்தக்கூடிய அந்த வேலையை, எல்லாவற்றையும் ஒன்றிய அரசு குவிக்கக்கூடிய அதிகார குவியலை செய்துகிறதோ, எதுவரை மாநில அரசினுடைய உரிமை பறிபோகிறதோ,
அது வரைக்கும் என்னங்க பண்ணுவீங்கன்னு கேட்டா, நல்லா கேட்டுக்கங்க. அண்ணன் உதயநிதி சொல்லுகிறார், டிஎம்கே and our leader will stand, speak and fight at the forefront. உங்களிடத்தில் தான் நாங்கள் இதை பேச முடியும். அனைத்தையும் புரிந்து வைத்த இந்த தோழர்கள்ட்ட தான் நாங்கள் சொல்ல முடியும். அண்ணன் உதயநிதி சொல்லுகிறார், இதையெல்லாம் நீ செய்கின்ற வரை பிஜேபி எதிர்த்து, ஒன்றிய அரசை எதிர்த்து, பாசிசத்தை எதிர்த்து, ஆர்எஸ்எஸ் எதிர்த்து எழுவோம், பேசுவோம், சண்டை போடுவோம், முன்வரிசையில நின்று. அதுக்கு அடுத்து அவர் சொன்னதுதான் முக்கியம். அவர் வாய்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் தமிழ்நாடு பட் ஃபார் த என்டையர் இந்தியா. தமிழ்நாட்டுக்காக மட்டும் திமுககாரவங்க கத்தல, திராவிடர் இயக்கம் சண்டை போடல, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கூட்டாட்சிக்காக உறக்க பேசிக் கொண்டிருக்கிறோம், போர் புரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த போரில் முன்வரிசையில் நிற்கிறார். ஸ்டாண்ட், ஸ்பீக், ஃபைட். உன் கொள்கை என்ன? ரன் ரன் ரன். பிடிச்சேன் பாரு ஓட்டோன்ற மாதிரி நீ ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடுறாரு. உனக்கும் எங்களுக்கு சண்டையே கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், நம்ம அவங்க கூட சண்டை போட தேவையே கிடையாது. நான் பேரை கூட சொல்லல, பாத்தீங்களா? பேரை சொன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா, பாத்தியா எங்க பேரை சொல்லிட்டாங்க, பாத்தியா எங்க பேரை சொல்லிட்டாங்கன்னு இந்த போர்டு வைப்பாங்க, ஜாக்கிரதைன்னு. எது வேணா நீங்க முன்னாடி போட்டுக்கலாம். ஜாக்கிரதைன்னு வச்ச உடனே பாத்தியா எங்களை பார்த்து பயந்து ஜாக்கிரதைன்னு போர்டு வச்சுட்டான்னு. அந்த மாதிரி இப்ப பேரை சொல்லிட்டோம்னா, இல்ல மறைமுகமா ஏதாவது பேசிட்டோம்னா, வாண்டடா வந்து வண்டியில ஏறுற மாதிரி நானு ரவுடிதான், நானு ரவுடிதான். நீங்க சீன்ல கிடையாது. நாங்க போட்டுக்கிட்டு இருக்க சண்டை ஆரியத்தோடு, ஆர்எஸ்எஸோடு, ஒன்றிய பாசிசத்தோடு, பிஜேபியோடு. அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல், துணிச்சல் இன்னும் நூற்றாண்டுக்கு இந்த கருத்தியலை, தந்தை பெரியாரை, சுயமரியாதையை, பகுத்தறிவை, பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் மாநில சுயாட்சியை, முத்தமிழறிஞர் கலைஞருடைய மொழி உரிமையை தூக்கி பிடிக்கக்கூடிய ஆற்றல் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடி தீர்ப்போம், உச்சி முகர்ந்து கொண்டாடுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.